அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டா காலையிலங்காட்டியும் 7 பேர் தெளித்துட்டு வந்து டீயை குடிச்சிட்டு இப்போ என்னடானா 6 பேர் தான் சொல்லி யாரை ஏமாத்த பார்க்குற? 7 டீ குடிச்சிருக்க, 70 ரூபாயை எடுத்து வை. யோ, குடித்தது 6 டீ தாயா. டேய், யாரடா ஏமாத்த பார்க்குற? ஆ, என்ன ஏமாத்தணும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும், புரிஞ்சதா? எடு எடு 7 டீக்கு காசை. ஆமாம், என்ன சொன்ன? உன்னை ஏமாத்துறதுக்கு இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணுமா? உன்னை ஏமாத்துறதுக்கு நான் ஒருத்தனே போதும். என்னது, நீ என்ன ஏமாத்த போறிய? ஏமாத்திட்டா ஏமாத்தி தான் பாரேன். சும்மாலாம் ஏமாற்ற முடியாது. ஏதாவது போட்டி வை. என்னது, போட்டியா? ஆமாம். ஆஹா, சவால் விட்டு இப்போ போட்டியில் வந்து முடிஞ்சிருச்சே ஐயா. முடியாதுன்னு சொன்னால் அசிங்கமாயிடுமே. ம், இவனால் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற முடியாது. அதனால் போட்டிக்கு எதை வேணாலும் சொல்லலாம். சீக்கிரமாக சொல்கிறியா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு போய் வேறு கடையில் நான் டீ குடிக்கட்டுமா? இங்கே பாருப்பா, நீ மட்டும் என்னை ஏமாத்திட்டா இந்த கடை உனக்கு சொந்தம். நீ சொல்கிறது நிஜம்தானே? ஆமாப்பா, இவ்வளோ பேர் இருக்காங்களா, நீ வேற 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்க. அவங்க சாட்சியாக சொல்கிறேன், நீ மட்டும் என்னை ஏமாத்திட்டா இந்த கடையை உனக்கு எழுதி வச்சிடுறேன். அதே நீ ஏமாத்தலைன்னா என்ன பண்ணுவ, அதை சொல்லு. இந்த கடையோட மதிப்பு எவ்வளவு? மதிப்பு எவ்வளவா? டீத்தூள், பால், சர்க்கரை, பாத்திரம், அது இது வாடகை அப்படி இப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரும். போட்டியில் நான் தோத்துட்டா ஒரே செக்கா 10,000 ரூபா நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஆஹா, சொலைய 10,000 ரூபா வந்துச்சுன்னா இந்த கடையை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிடலாம். ஆமாம், இங்கே பாருப்பா, நல்லா யோசிச்சுட்டு போட்டியில் இறங்கு. அப்புறம் தோத்துட்டு கொய்யோ முய்யோன்னு கத்தக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டீ வாங்கி மட்டும்தான் என்னை ஏமாற்றணும். சரி, 3 டீ போடு. 3 டீயில் என்னத்தை ஏமாற்ற போகிறான்? டீ நான் சொல்கிற மாதிரி தான் நீ போடணும். என்னது, போடுறதுக்கு முன்னாடி செக்கு வைக்கிறான்? டீ எப்படி வேணும்னு கேளுப்பா, போட்டு தர்றேன். ஒரு டீயில் பால் வேண்டாம், ஒரு டீயில் சர்க்கரை வேண்டாம், ஒரு டீயில் டிகாஷன் வேண்டாம். என்னது, ரொம்ப புதுசாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கெல்லாம் மிச்சம் தானே, போட்டு கொடுப்போம். A few moments later. என்னது, அவன் சொன்ன மாதிரி டீ போட்டு கொடுத்தா 3 டீயையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறான். ஆஹா, 3 டீயாக்கி 3 பேரும் ஜம்முன்னு ஆளுக்கு ஒரு டீயாக குடிக்கிறாங்களே ஐயா. A few moments later. என்னது, போட்டின்னு சொன்னால் 3 டீ வாங்கினா 3 பேரும் குடித்தாங்க. இதில் என்ன போட்டின்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே. எப்படி இவன் ஏமாற்றுவான்? ஆஹா, இன்னைக்கு 10,000 ரூபா நமக்கு பழுத்துச்சியா. வாடா, குடிச்சு முடிச்சிட்டான், போய் காசை கேட்போம். ஏப்பா, டீ 3 30 ரூபா எடுத்து வை. அது எப்படி 3 டீ ஆகும்? ஏப்பா, 3 டீ தானேப்பா கொடுத்தேன். 3 டீயிலையும் என்னென்ன மிச்சம்? பால், சர்க்கரை, டீ தூள். அப்போது அந்த 3ஐயும் சேர்த்தா ஒரு டீ வருமா வராதா? ஏன் வராது, தாராளமாக வருமே. அப்புறம் எப்படி நீ இதை 3 டீன்னு சொல்லுவ? அந்த ஒரு டீயை கழிச்சுக்கிட்டு 2 டீன்னு தானே சொல்லணும். என்னது, 2 டீயா? ஆமாம். ஏப்பா, 2 டீயை எப்படி 3 பேர் குடிக்க முடியும்? ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிங்க. அதை இங்கே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன யாரும் ஏமாற்ற முடியாது, புரிஞ்சதா? 3 டீக்கு காசை எடு. ஏப்பா, அந்த தம்பி சொல்கிறதும் கரெக்டு தான். 3 பேரும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிருக்கீங்க. அப்போது 3 டீ தானே கணக்கு. என்னது, அவருக்கு சப்போர்ட்டா? பரவாயில்லை. ஒரு டீயில் சர்க்கரை, ஒரு டீயில் பால், ஒரு டீயில் டிகாக்ஷன், இது 3மே கொடுக்கலன்னு அவரே சொல்லிட்டார். அப்போனா இது 2 டீ தானே? ஏப்பா, 2 டீயை எப்படிப்பா 3 பேர் முழுசாக குடிக்க முடியும்? அதுதான் என்னோட புத்திசாலித்தனம், புரிஞ்சதா? ஆமாம், அந்த தம்பி சொல்கிறதும் சரியாகத்தான் இருக்குது. 3 டீயிலையும் மிச்சமானதை ஒன்றா சேர்த்தா ஒரு டீ வருமே. அந்த ஒரு டீயை கொடுத்தா தானே 3 டீ ஆகும். ஆஹா, பஞ்சாயத்தும் அவன் பக்கத்து சாதகமாகிடுச்சு ஐயா. அந்த மாதிரியே ஏமாத்திட்டானே ஐயா, ஏமாத்திட்டானே ஐயா. சரி சரி, லேட் ஆகுது, கடை சாவியை கொடுத்துட்டு கிளம்பு. இந்தா உன்னோட 2 டீக்கு காசு. நான் ரொம்ப நியாயமானவன். ஆஹா, கொஞ்சோண்டு பால், கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு டிக்காசன்,
மூணையும் மிச்சப்படுத்தி ஒரு கடையவே வாங்கிட்டான் ஐயா. ஒரு டீக்கு காசு வரலனா எவனையும் விடமாட்டேன். ஆனால் இவன் ஒரே ஒரு டீயில் நமக்கு ஆப்படிச்சிட்டான் ஐயா. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம கடை டீயை நானே குடிக்கலையே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.